ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடேரியனுக்கான ஒரு சூப்பரான டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பிளைன் பிரியாணி. சூப்பராக நம்ம சாப்பாடு அரிசி வச்சு செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ முதல்ல பாருங்க, அதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பாருங்க, நான் சின்னதாக 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 நான் காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுக்காக. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். இப்போ இது பாருங்க, நல்லா கமகமன்னு வாசம் வரும். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஆற வச்சு நைஸாக பவுடர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பாருங்க, நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை அன்னாசி பூ, 1 பிரியாணி இலை வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பொரியட்டும். நான் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா செவக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்தலாம். இப்போயே சேர்க்கும்போது கலர் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அப்படி மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பிடி மல்லி, ஒரு பிடி புதினா வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நெய்ஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. நான் பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துறேன். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலாவை நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். மீதி இருந்தால் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. தயிர் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சாப்பாட்டு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துறதில்ல. இப்போ அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்தாச்சு. அரிசி எடுத்த டம்ளர்ல நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாய் நான் கீராமே வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். நான் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. நான் அரை லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு கலந்து விடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டு அரிசியில் சூப்பரான பிளைன் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.